வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரேன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ரணில் ஆளும் கட்சி முக்கியஸ்தர்களுடன் சந்திப்பு. வேலை பறிபோகும் நிலை, அரசு ஊழியர்களுக்கு அமைச்சர் விடுத்த கடும் எச்சரிக்கை. சுதந்திர கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீள இணைப்பது தொடர்பில் ஆராய குழு நியமனம். முல்லைத்தீவில் கோர விபத்து, ராணுவ வீரர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு, 7 பேர் வைத்தியசாலையில். விசா தொடர்பில் பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஸ்வீடனுக்கு பறந்தார் அனுரகுமார. காணி பிரச்சினை, வீட்டில் தனியாக இருந்த பெண் தீ வைத்து எரிப்பு. தாய்லாந்தில் கடும் வெப்பம், 30 பேர் பரிதாப பலி, மூடப்பட்ட பாடசாலைகள். ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு பரந்து அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார். அதன் முதல் நடவடிக்கையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷ மற்றும் ஏனைய கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிநிதிகளை செவ்வாய் அன்று சந்தித்து கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் மகாஜன எக்ஸத் பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவர்த்தன கலந்து கொண்டார். மேலும் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, டிரான் அலஸ், ஹரின் பெர்னாண்டோ, காஞ்சன விஜயசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே, அனுர பிரியதர்ஷன யாப்பா ஆகியோர் பங்கேற்றனர். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவ ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானி சாகல ரத்நாயக்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தனித்தனியாக மேதின பேரணிகளை நடத்துவது எனவும் அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு ஒத்த கருத்துடைய ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பரந்த கூட்டணியை உருவாக்குவது எனவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக புதிய அரசியல் கூட்டணி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று இந்த சந்திப்பில் ஒரு தரப்பு வலியுறுத்தியது. எதிர்வரும் ஜூன் மாதம் சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது கடனை இலங்கை பெற்ற பின்னர் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரசாரத்தை தொடங்குவார் என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்தார். சில அரசியல் அதிகாரிகள் வேண்டுமென்றே காலதாமதமாக வேலை செய்கின்றனர். வேலை செய்ய முடியாதவர்களை நீக்கிவிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்களை பணியில் இணைத்துக் கொள்ள சொல்கின்றனர் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். கம்பஹா மாநகர சபையில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கம்பஹா மாநகர சபையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் மாறப்போகிறது என்று. இல்லை, அரசாங்கம் அப்படியே இருக்கும். இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடக்கும். சில அரசு அதிகாரிகளின் தவறான முடிவுகளினால் அரசாங்கமும் மக்களும் பாரிய நட்டத்தை எதிர்கொள்கின்றனர். அதிகாரிகள் செய்யும் இவ்வாறான தவறுகளினால் இறுதியில் மக்களால் குற்றம் சுமத்தப்படுவது அரசியல்வாதிகள்தான். சில அரச நிறுவனங்களில் அதிகாரிகளின் அதிகாரத்துவம் காரணமாக அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தொகுதி மற்றும் மாவட்ட அமைப்பாளர்களை மீள கட்சியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டம் ஒன்று அந்த கட்சியின் பதில் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் நேற்று கூடிய போதே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர, நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரகுமார திசாநாயக்க ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். அந்த குழுவிற்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கான பொறுப்பு முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கலந்துரையாடல் ஒன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலுக்கு நிமல் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட தரப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் நிமல் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட தரப்பினர் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வியல் கல்லூரிகளுக்கான புதிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளுக்காக 60,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்வி ஒன்றுக்கு கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த பதிலளிக்கையில் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், கல்வியற் கல்லூரிகளுக்கான பயிலுனர்களாக இணைந்து கொள்ள சுமார் 60,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுத்து அனுமதி வழங்கும் செயல்பாடு அடுத்த வாரமளவில் நடைபெறவுள்ளது. அதேபோன்று கல்வியற் கல்லூரிகளில் கற்கை நெறிகளை முடித்துக் கொண்ட 4,160 பேர் விரைவில் வெளியேறவுள்ளனர். இதற்கு மேலதிக விரைவில் 23,000 பேர் ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்கப்பட உள்ளனர் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முறிகண்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஸ்தலத்தில் உயிரிழந்ததுடன் 7 பேர் காயமடைந்துள்ளனர்.
குறித்த விபத்து இன்று காலை 6 மணியளவில் முருகண்டி வசந்தநகர் சந்தியின் ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த பார ஊர்தியை அதே திசையில் பயணித்த ராணுவ கேப் வாகனம் முந்த முற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த கேப் வாகனம் திடீரென இயங்காமல் நின்றுள்ளது. எதிரே வந்த வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகிவிடும் எனும் அச்சத்தில் விபத்தை தவிர்க்கும் நோக்குடன் சாரதி பார ஊர்தியை செலுத்த முற்பட்டுள்ளார். இதன்போது கேப் வாகனத்தில் பார ஊர்தி மோதியதில் அதில் பயணித்த 2 ராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்துள்ளனர். அதில் ஒருவர் மேல் பார ஊர்தி ஏறியதில் குறித்த ராணுவ வீரர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் சடலம் கையளிக்கப்பட உள்ளது. இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த 7 பேரில் 2 இரணைமடுவில் உள்ள ராணுவ வைத்தியசாலையிலும் 4 கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இ-விசா பெற்றுக்கொள்வோருக்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இணைய வழியில் இ-விசா பெற்றுக்கொள்வோர் www.immigration.gov.lk என்ற முகவரியை மட்டும் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது. போலி இணையதளங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இ-விசா பெற்றுக்கொள்வோர் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள இணையதளத்தின் ஊடாக மட்டும் விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு குறைந்து ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை சமூக ஊடகங்கள் அல்லது இணையதளங்களில் பதிவேற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காக காவல்துறை விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் சிறார்களுடன் தொடர்புடைய புகைப்படங்களை வெளியிட்ட 10 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன்படி கூகுள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். கைதானவர்கள் 20 வயதிற்கும் குறைவானவர்கள் என்றும் 10 வயதிற்கும் குறைவான பாடசாலை செல்லும் மாணவிகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இணையதளத்தில் தரவேற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க ஸ்வீடன் நாட்டிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நேற்றிரவு அனுரகுமார திசாநாயக்க இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுரகுமார திசாநாயக்க ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்வீடனில் நடைபெறும் பொதுக்கூட்டம் மற்றும் பல சிநேகபூர்வ சந்திப்புகளில் பங்கேற்பதற்காகவே இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின்படி 2024ஆம் ஆண்டின் 4 மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான 1371 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முறையான அனுமதியின்றி வெளிநாட்டு வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல், சரியான வேலை உத்தரவு இல்லாமல் வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதற்காக பணம் வசூலித்தல், சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைகளுக்கு மக்களை வழிநடத்துதல் போன்ற முறைப்பாடுகள் பணியகத்திற்கு கிடைத்துள்ளன. பணியகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 495 முறைப்பாடுகளுக்கு இக்கால பகுதியில் தீர்வு காணப்பட்டுள்ளதுடன் முறைப்பாடு செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தையும் விசாரணை அதிகாரிகள் மீளப்பெற்றுள்ளனர். இதற்கமைய 680 மேற்பட்ட முறைப்பாடுகளுக்காக மோசடி செய்பவர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பெருக்கப்பல் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றத்தினால் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி இந்த விசாரணைகள் தொடர்பான விவரங்களை முன்வைக்க 1 மாத கால அவகாசம் வழங்குமாறு கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மேலதிக நீதவான் விசாரணைகளை உடனடியாக முடிக்குமாறு போலீசாருக்கு அறிவித்ததுடன் அதன் முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றில் தெரிவிக்க உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரண வீதியகுட பிரதேசத்தில் வீடொன்றில் தனியாக இருந்த பெண் ஒருவர் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேற்குறித்த பகுதியில் வசித்து வந்த 63 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் வீட்டின் பக்கத்து வீட்டு நபரே இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த சந்தேக நபர் வீட்டிற்குள் நுழைந்து வெளியேறிய காணொளி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சந்தேக நபரின் காணியை 60 லட்சம் ரூபாவிற்கு சில காலத்திற்கு முன்னர் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை 80 லட்சம் ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய சந்தேக நபர் ஒருவரை கண்டுபிடித்துள்ளார்.
இதன்படி குறித்த கொள்வனவாளர் காணியை கொள்வனவு செய்வதை உறுதி செய்து காணிக்கு சொந்தமான சந்தேக நபருக்கு 3 லட்சம் ரூபாவை முன்பணமாக வழங்கியுள்ளார். இதன்படி 80 லட்சம் ரூபாவிற்கு விற்க திட்டமிடப்பட்டிருந்த நிலத்தை 60 லட்சம் ரூபாவிற்கு வாங்கப் போவதாக உயிரிழந்த பெண் காணியை வாங்கியவரிடம் கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான காணி கொள்வனவாளர் காணி உரிமையாளரை சந்தித்து அவர் மீது குற்றம் சாட்டி நிலத்துக்கான முன்பணத்தை மீளப் பெற்றுள்ளார். இச்சம்பவத்தால் ஆத்திரமடைந்த காணியின் உரிமையாளர் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று தீ வைத்து எரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாணந்துறை பிரிவு விசேட புலனாய்வு பிரிவினரும் மொரகஹேன போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர். தெல்லிப்பள்ளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அளவட்டி தெற்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து முழுமையாக இருந்த நிலையில் முதியவர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. அதே பகுதியை சேர்ந்த ஐயம்பிள்ளை தேவராசா வயது 73 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த முதியவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரது மகள் வெளியே சென்றிருந்த போது முதியவர் பீடி புகைப்பதற்கு முயன்ற வேளை படுக்கையில் தீப்பற்றி தீ விபத்துக்குள்ளாகி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதோடு உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் சைக்கிளின் உதிரி பாகங்களை சேகரித்து மோட்டார் சைக்கிளை செய்து போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யும் மோசடி கும்பலை ஊழல் தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டதை குறிக்கும் போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. குருநாகல், வாரியபொல, மாஸ்பொத்த, நாத்தாண்டிய ஆகிய பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்கள் விற்பனை செய்யும் 4 நிலையங்களிலும் நேற்று சோதனை நடத்தப்பட்டு 20 கோடி ரூபாய் பெறுமதியான 45 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த வாகன கடத்தலில் சிக்கி வாங்கிய மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் செய்வதறியாது தவிப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று 3 தொடக்கம் 5 லட்சம் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மேலதிக விசாரணைகளுக்காக விற்பனை நிலையத்திற்கு சொந்தமான வாரியபொல மற்றும் குருநாகல் போலீஸ் நிலையங்களில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. தாய்லாந்தில் இந்த ஆண்டு அதிக வெப்பமான காலநிலை காரணமாக 30 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு மற்றும் தென்கிழக்காசியா முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் கடுமையான வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பேங்காக்கில் வெப்பநிலை 52 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு குறித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை பிலிப்பைன்ஸில் அதிக வெப்பத்தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.